ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதற்கு அப்பெண் நல்லதற்குத்தான் என்றார். சுருக்கமாக விளக்கியே சொல்லவில்லை. இவளுடைய இதுவரை நாம் பார்த்த இந்த பெண்ணுடைய வார்த்தைகள் எல்லாமே இவர் அதிகம் பேசுகிறவள் அல்ல. இறைவாக்கினர் ஆரம்பத்தில் கேட்டபோது கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நலமாக இருக்கிறோம், எனக்கு தேவைக்கு அதிகமாக எல்லாமே இருக்கிறது, தன்னுடைய பிரச்சனையை கூட அவர் வெளிப்படுத்தவில்லை. ஏறக்குறைய இவருடைய இந்த சூழல் எப்படி இருக்குன்னா, தனக்கு வந்த பிரச்சனைகளை தான் மட்டும் அசைபோட வேண்டும் என்கிற அந்த எண்ணம், மற்றவர்களுக்கு தெரிவித்து எனக்கு அப்படி நடந்து விட்டது, அது நடந்து போச்சு, இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பெண் இல்லை. ரொம்ப வார்த்தையே சுருக்கமாகத்தான் விழுகிறது. அவள் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லிலுமே நிறைய வார்த்தைகள் கொட்டவில்லை. அவள் வார்த்தைகளை மிக குறைவாகத்தான் அவர் கொட்டுகிறாள், ஆனால் செயல்பாட்டிலே அதிகமாக இருக்கிறாள். இதிலே பார்த்தா கூட இந்த குழந்தை முதல்ல மடியில் கிடத்தி கொள்கிறாள், அப்புறம் இறந்த பிறகு மாடியில் கொண்டு போய் வைக்கிறாள், கதவை பூட்டுகிறாள், மீண்டும் ஒரு திட்டத்தோடு எல்லாமே ஒரு குறைவான நேரத்தில் முடிவெடுக்கப்படுகின்றது. உடனே புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாள். கோவிரு கழுதையோடு இறைவாக்கினரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் இருக்கிறது. கணவனுக்கு கூட முழுமையான செய்தியை சொல்லவில்லை, எல்லாம் நல்லபடி இருக்கு என்று மழுப்பலாக பேசுகிற ஒரு பாணியா, அல்லது உண்மையிலே இவருடைய இயல்பே யாரிடத்திலும் எதையும் முழுமையாக சொல்லுகின்ற நிலை இல்லாமல் இருந்ததா? அப்படிதான் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. கழுதைக்கு சேணமிட்ட பெண் அவர் தம் வேலையாளை நோக்கி, கழுதையை வேகமாக ஓட்டிச் செல், நான் சொன்னாலொழிய அதன் வேகத்தை குறைக்காதே என்றார். ஆக இவருடைய செயல்பாட்டிலும் வேகம் இருக்கிறது. இப்ப கழுதைக்கும் வேகத்தை கூட்டுகிறார் என்றால் அப்படிப்பட்ட பிரச்சனை. மிக விரைவாக இந்த அடியாரிடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும், அல்லது தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் கொட்ட வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இறையடியாரை தேடி போகிறார். அதற்கு குறிப்பாக வேகமாக செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவரிடத்தில் இருக்கிறது. 25. அவ்வாறே அவர் புறப்பட்டு கார்மேல் மலையில் தங்கி இருந்த அடியவரிடம் வந்து சேர்ந்தார். கார்மேல் மலை, இப்பொழுது இறைவாக்கினர் எங்கே இருக்கிறார்? கார்மேல் மலையில் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சூனாமுக்கும் கார்மேல் மலைக்கும் இடையே 25 மைல் தூரம். எனவே இந்த சூனேமிய பெண் வந்து கோவேரி கழுதையில் 25 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்ய வேண்டும். கோவேரி கழுதை வந்து அவ்வளோ வேகமாக செல்லக்கூடிய அல்ல, குதிரை வேகம் அல்ல. சாதாரணமாக 25 கிலோமீட்டர் இந்த கோவேரி கழுதையிலே செல்ல வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குறையாமல் ஆகும். 6 மணி நேரத்துக்கு குறையாமல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு. எனவே இவர் வந்து இப்போ இறைவாக்கினர் எலிசா வந்து கார்மேல் மலையில் இருக்கிறார். அந்த கார்மேல் மலையை நோக்கி பயணப்படுகிறார். அவர் தம்மை நோக்கி வருவதை தொலைவிலிருந்து பார்த்த எலிசா தம் பணியாளர் கேகசியை நோக்கி, இதோ சூனேம் பெண் வருகிறாள், அவளை சந்திக்க உடனே விரைந்து செல், அவளிடம் நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் குழந்தை நலமா என்று கேள் என்றார். இந்த பெண் விரைந்து சென்றால், விரைந்து புறப்பட்டாள் என்கிற அந்த விரைவு இருக்கிறது.
அவள் வந்து கொண்டு இருக்கின்ற போதே இறைவாக்கினர் எலிசா வந்து பெண் வருவதை தொலைவிலிருந்து பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தான் மனம் திரும்பிய மைந்தன் வந்தபோது தந்தை தொலைவிலிருந்து பார்த்தார் என்று இயேசு வந்து ஓமையை சொல்லுவார். லூக்கான 15ஆம் அதிகாரத்தில் தொலைவிலிருந்து பார்த்தார், காணாமல் போன அந்த மைந்தன் வீட்டிற்கு திரும்புகிறான் என்கின்ற போது தொலைவிலிருந்து பார்த்த உடனே ஓடி போய் அவரை கட்டிப்பிடிக்கிறார். இப்போ எலிசா இறைவாக்கினிடத்திலும் அதே தன்மை, இந்த சுனேம் பெண் வருகிறாள் என்று சொன்ன உடனே இவருக்குள்ளே ஒரு உள் உறுத்தல் இருந்திருக்க வேண்டும். திடீரென்று இவள் வருகிறார் என்றால் வழக்கமாக இவர் தான் போவார் அந்த வழியில். இப்போ இந்த பெண் இவரை நோக்கி வருகிறாள் என்றால் ஏதோ ஒரு காரணம். அதுவும் துணையாளை அழைத்து கொண்டு வருகிறாள், வேலையாளை அழைத்து கொண்டு வருகிறாள், விரைந்து வருகிறார்கள் 2 பேரும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை உய்த்துணர்ந்து தன்னுடைய பணியாள் கேக்கசியை அந்த பெண்ணிடத்தில் அனுப்பி அவள் வீட்டிற்கு வருவதற்கு முன்னாலே அவளுடைய நிலை என்ன, வீட்டில் எல்லாரும் நலமா, பிள்ளை நலமா, கணவன் நலமா என்று விசாரிக்க சொல்லுகிறார். என் குழந்தை நலமாக இருக்கிறதா, இந்த கேள்விகளை எல்லாம் வருகின்ற வழியிலேயே கேட்க சொல்லுகிறார். அப்பெண் மறுமொழியாக ஆம் நலமே என்றார். ஆக இப்பொழுதும் இவள் வெளிப்படையாக உண்மையை சொல்லவில்லை, தன்னுடைய கணவனிடத்திலும் சொல்லவில்லை, அதன் பிறகு வேலையாடத்திலும் சொல்லவில்லை, விரைந்து மட்டும் செல் என்று சொல்லுகிறார். இப்போ இறைவாக்கினர் கேட்கிறார், அவரிடத்திலும் அந்த கேக்கசி வழியாக கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு, துணையாளன் வழியாக கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு சரியான உண்மையான பதில் இல்லை. புத்தாம் புதிதாக நலமாக இருக்கிறார் என்கிற செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறார். 27. பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவருடைய காலடிகளை பற்றி கொண்டார். அந்த காலடிகளை பற்றி கொள்ளுதல் என்றாலே உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் என்கிற அந்த சிந்தனை. நீதான் எனக்கு கதி, வேறு யாருமே இல்லை, நீர் நினைத்தால் இது நடக்கும், வேற எந்த வழியிலும் எனக்கு பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனால் உம்முடைய பாதத்திலே நான் தஞ்சம் புகுந்திருக்கிறேன், உம்முடைய இருப்பிடத்திலே நான் முழுமையாக நான் என்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறேன், எனவே நீ தான் எனக்கு வந்து விடை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தமான சிந்தனை. அவரை அப்புறப்படுத்த கேக்கசி அருகில் வந்தபோது கடவுளின் அடியவர் அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது, ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். இப்பதான் இறைவாக்கினருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அப்படி நடந்தது வந்து சாதாரண நிகழ்வு அல்ல, இவளுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற ஒரு நிகழ்வு என்று மனதுக்குள் தெரிய வருகிறது. இதை வந்து ஆண்டவர் இறைவாக்கினருக்கு மறைத்திருக்கிறார் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். அதாவது இறைவாக்கினருக்கு எல்லாமே தெரிய தேவையில்லை, எல்லாவற்றையும் இறைவன் அறிவிக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. எதை சொல்ல வேண்டுமோ அதை இறைவாக்கினருக்கு அறிவுறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இறைவாக்கினரும் தனக்கு இறைவன் எதை உணர்த்தினாரோ தெளிவுபடுத்தினாரோ அந்த செய்தியை சொல்லுகிறார். அதனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய சிந்தனையும் செயல்பாடும் ஒரு இறைவாக்கினருக்கு தெரிய வேண்டும் என்கிற தேவையில்லை. இது முதல் சிந்தனை. ஆனால் இங்கே இவரை பொறுத்த மட்டில் இந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ குறை இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நம்மை தேடி வருகிறார் என்றால் நமக்கும் இந்த பெண்ணுக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளில் ஏதோ ஒன்று வந்து குறையாக அமைந்து விட்டது என்றால், இந்த பெண்ணும் இறைவாக்கினரும் சந்திக்கிறார்கள், சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு போகிறாங்க. அப்போவெல்லாம் இவள் ஒரு பிரச்சனையாக நினைக்கவில்லை. எப்போ வந்து இவர் வந்து வழியே போய் உனக்கு குழந்தை வரம் கொடுக்கிறேன், நீ அடுத்த முறை வருகின்ற போது குழந்தையோடு கையில் இருப்பாய் என்று சொன்னாரோ அந்த நிலையிலிருந்து தான் ஏதோ மாற்றங்கள் இருப்பதாக இறைவாக்கினர் உணர்ந்து கொள்கிறார்.
குறிப்பாக இந்த குழந்தைக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். காரணம் என்னன்னா, இந்த குழந்தைக்கு என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதை அவரால் யூகிக்க முடிகிறது. இந்த பெண்ணுடைய விரைவு, அந்த பெண் இவருடைய பாதத்தை பற்றி கொள்வது, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த குழந்தைக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்பதை அவருடைய உள் மனம் சொல்லுகிறது. அதை இறைவன் தனக்கு மறைத்து விட்டாரே என்கிற ஆதங்கம் இருக்கிறது. அதனால தான் கேக்கசி இடத்துல நீ அந்த பெண்ணை தொந்தரவு பண்ணாத, அந்த பெண் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டட்டும், என்னுடைய பாதங்களிலே அது கொட்டி தீர்க்கட்டும் என்கிற அந்த அனுமதியை கொடுக்கிறார். அப்பொழுது அப்பெண், ஐயா, உம்மிடம் நான் மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று உமக்கு நான் முன்பே சொல்லவில்லையா என்றார். இப்பதான் அப்பட்டமாக உண்மை வெளியே வருகிறது. இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, இந்த குழந்தைக்கும் இவருடைய பேச்சுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்த பெண் கேட்டார், என்னை ஏமாற்றி விடாத, நான் குழந்தையை பற்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, காலங்கள் கடந்து விட்டது, நான் குழந்தையும் கேட்கல, அதை நான் குறையாகவும் எண்ணவில்லை, இதுவரை நடந்த வாழ்க்கை பிரகாரமே இனி நடந்து முடித்து விடுகிறோம் என்கிற நிலையில் தான் அந்த பெண் இருந்தார். ஐயோ எனக்கு குழந்தையே இல்லையே என்கிற அந்த பரிதாபங்கள் எல்லாம் இந்த பெண்ணிடத்தில் இல்லை. இவர்தான் வலிய போய் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். ஆனால் இப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த பெண் என்ன சொல்கிறார், ஐயா, நான் உம்மிடத்திலே மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று சொன்னேனே, அதை நான் உனக்கு முன்னாலே சொன்னேனே என்று தெளிவாக இறைவாக்கினிடத்திலே உரைக்கிறார். தொடர்ந்து, அப்பொழுது அவர் கேக்கசியை நோக்கி, நீ இடையை வரிந்து கட்டி கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்து கொண்டு போ. வழியில் யாரேனும் கண்டால் வணக்கம் செய்யாதே. உனக்கு யாரேனும் வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே. என் ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். இப்பொழுது செய்திகள் எல்லாம் தெளிவாகிவிட்டது. குழந்தைக்கு ஏதோ ஆபத்து, குழந்தை உயிரோடு இல்லை என்பது இறைவாக்கினருக்கு தெளிவாகிவிட்டது. அதனால் உடனே அவர் எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், குழந்தையை காப்பாற்ற வேண்டும், குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். இவர் இறைவாக்கினரை விட கேக்கசி மிக வேகமாக செல்லக்கூடியவர் என்ற ஒரு கருத்தில் உடனே என்னுடைய அந்த ஊன்றுகோலை நீ எடுத்துக்கொண்டு சுனாம் ஊருக்கு சென்று அந்த சுனேம் ஊரில் இருக்கிற அந்த குழந்தையினுடைய மேல் வைத்து நீ அந்த குழந்தையை முகத்தில் வைத்தேன் என்றால் அந்த குழந்தையை உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்கிற அந்த நிலையில் போகிற வழியில் நீ யாரையும் பார்க்கக்கூடாது, யாரிடத்திலும் பேசக்கூடாது. நீ இடையை வரிந்து கட்டி கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. வழியில் யாரேனும் கண்டால் வணக்கம் செய்யாதே. உனக்கு யாரேனும் வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே. என் ஊன்றுகோலை பிள்ளையினுடைய முகத்தில் வை என்றார். அப்ப இந்த செயல் உடனடியாக செய்யப்பட வேண்டும், விரைவாக செய்யப்பட வேண்டும், காலதாமதம் ஆகக்கூடாது என்கிற அந்த சிந்தனையில் இவருடைய பேச்சு இருக்கிறது. தொடர்ந்து, ஆனால் பிள்ளையின் தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, உமை நான் விடமாட்டேன் என்றார். ஆக இந்த பெண் இறைவாக்கினரை விட்டு போக விரும்பவில்லை. அப்படின்னா இதில் என்ன தெளிவாகிறது என்றால், உம்முடைய ஊழியன் வரவேண்டிய தேவையில்லை, நீரே வர வேண்டும். அதாவது ஊழியன் மேல் நம்பிக்கை இல்லை என்பது அல்ல, இங்கே ஊழியன் அல்ல, அந்த கோலில் மேல் தான் நம்பிக்கை இருக்கிறது. அந்த கோல் தான் குணப்படுத்த முடியும் என்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர் தான் குழந்தைக்கான வரத்தை கொடுத்தார். இப்போ இந்த குழந்தை இறந்து விட்டது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நபர் யார்? கேக்கசி அல்ல, இறைவாக்கினர் எலிசா. எனவே எலிசா தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே நீர் வருகிறது வரை, என் குழந்தைக்கு என் வீட்டிற்கு வருகிறது வரை நான் உன்னுடைய பாதத்தை விட்டு நகர மாட்டேன். அப்பொழுதுதான் இறைவாக்கினருக்கு இந்த பெண்ணுடைய அந்த நம்பிக்கை, அந்த
உறுதிப்பாடு புரிகிறது. அதாவது இதுவரை நாம் என்ன நினைத்தோம், இந்த பெண் செய்த செயல்கள் எல்லாம் ஏதோ ஒரு பயத்திலும் ஒரு வெறியிலும் அல்லது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையிலும் தான் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது நினச்சோம். ஒரு பேதளித்த நிலையில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. ஆனால் இந்த பெண் தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய எதிர்நோக்கை தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இந்த இறைவாக்கினரால் இது முடியும் என்கிற அந்த நம்பிக்கை. எப்படி அந்த சாரிபாத்து பெண் எலியா இறைவாக்கினர் மீது அழுத்தமான நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அதே போல இந்த இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினர் மீது இந்த பெண், சுனாம் நகரத்து பெண் அழுத்தமான நம்பிக்கை வைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவருடைய பாதங்களிலிருந்து நான் அகலமாட்டேன், நீர் வருவது வரை நான் உம்மை விடமாட்டேன் என்று விடாமல் பிடித்து கொண்டு இருக்கிறார். லூக்கா நற்செய்தியில் அந்த கனானேய பெண்ணும் அப்படித்தான். கனானேய பெண் அந்த பகுதியில் இயேசு நாய்களுக்கு போடலாமா அப்படின்னு கேட்பார். குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவை நாய்களுக்கு போடலாமா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த பெண் எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்வாள், ஒரு உறுதிப்பாட்டோடு சொல்வார், ஏயா மேஜையிலேருந்து விழுவதை நாய்கள் கூட தின்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே அப்படின்பா. மேஜையிலேருந்து விழுந்தா கூட அதை திங்கிறதுக்கு நாய்கள் தயாராக இருக்குமே. அதனால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை. நாய்களும் அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற அந்த பொருளை உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போ? அது மேஜையிலேருந்து கீழே விழுகின்ற போது. எனவே என்னை மேஜையிலேருந்து கீழே விழுகின்ற அந்த உணவை உண்ணுகின்ற ஒரு பெண்ணாக கூட நீர் எடுத்துக்கொள்ளும், ஒரு நாயாக கூட எடுத்துக்கொள்ளும். ஆனால் எனக்கு என்ன வேண்டும்? கீழே விழுவதை நான் உண்ண வேண்டும். அந்த நம்பிக்கை. கீழே விழுகிறதையாவது நான் உண்ண வேண்டும். எனக்கு நீ குழந்தைக்குரிய உணவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேஜையிலேருந்து விழுகிறதையாச்சும் எனக்கு குடியா அப்படின்னு கேட்குற. அதான் நம்பிக்கையினுடைய உறுதிப்பாடு. எந்த அளவுக்கு அழுத்தமான நம்பிக்கை. இறைவாக்கினர் எலிசா இந்த பெண்ணிடத்திலே அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையைத்தான் பார்க்கிறார். அழுத்தமான நம்பிக்கை. நான் போக மாட்டேன், உம்முடைய காலடியிலே கிடப்பேன். எனக்கு உம்முடைய சீடன் போகணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய பணியாள் போகணும்னு அவசியம் இல்லை, நீதான் வரணும். தொடர்ந்து, எனவே எலிசா எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றார். இப்பதான் எலிசா உண்மையான நிலையை உணர்ந்து கொள்கிறார். நாம போகாம இந்த பெண் நம்ம விட்டு வெளியேறவும் மாட்டா என்று தெரிந்தவுடனே தான் எலிசா எழுந்து அந்த பெண்ணை தொடர்ந்து இந்த பெண்ணுடைய ஊர் சுனேம் ஊருக்கு செல்கிறார். தொடர்ந்து, கேக்கசி இவர்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆயினும் பிள்ளைக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. எனவே அவன் தன் தலைவரை எதிர்நோக்கி பிள்ளை கண் திறக்கவில்லை என்று அறிவித்தான். கேக்கசி மிக வேகமாக போகக்கூடியவன். அதனால் முன்னாலே சென்று அந்த ஊன்றுகோலை பிள்ளையினுடைய முகத்தில் வைத்து பார்த்தான். ஏற்கனவே அவனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருந்தது. இறைவாக்கினர் வருவது என்பது தெரியும். இருந்தாலும் கேக்கசி அதுக்கு முன்னாலே போய் அதற்கான முயற்சிகளை செய்கிறான். ஆனால் மூச்சு வரவில்லை. அதனால் மீண்டும் இறைவாக்கினத்தில் பிள்ளையினுடைய கண்கள் திறக்கவில்லை என்று அறிவிக்கிறான். 32. எலிசா வீட்டினுள் நுழைந்தபோது இறந்த பிள்ளை தம் படுக்கையில் கிடப்பதை கண்டார். தம் படுக்கையில் கிடப்பது, அதாவது யாருடைய படுக்கையில் கிடக்குது? இறைவாக்கினருடைய படுக்கையில் மேலே இந்த குழந்தை கிடக்குது. அப்படின்னா இந்த தாயிடத்தில் உள்ள நம்பிக்கை அதற்கு இன்னொரு முக்கியமான சிந்தனை. இறைவாக்கினர் பயன்படுத்திய அந்த படுக்கையில் தன்னுடைய குழந்தையை வைத்தால் அந்த குழந்தை உயிர் வரும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இறைவாக்கினர் தானே கொடுத்தார், அவர் தான் இந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் இந்த இறைவாக்கினரை அழைத்து வருகிறார் வீட்டிற்கு. உடனே அவர் உள்ளே சென்று அவர்கள் இருவரும் வெளியே இருக்க கதவை தாளிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். கேக்கசியும் இறைவாக்கினருக்கு உள்ள வேறுபாடு இதுதான். கேக்கசி கோலத்தான் அவருடைய குழந்தையுடைய முகத்தில் வைத்தானே ஒழிய மன்றாடவில்லை.
அந்த கோலில் அல்லது அவனுடைய செயல்பாட்டில் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்தான். கோலை வைத்தாலே குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று நினைத்தான். கோலை வைத்தாலே குழந்தை பேசிவிடும் என்று நினைத்தான். ஆனால் அந்த கோலுக்கு பின்னால், ஊன்றுகோலுக்கு பின்னால் இந்த இறைவாக்கினுடைய அந்த இறைவேண்டல் முக்கியமானது என்பதை அவன் நினைக்கவில்லை. இப்போ இறைவாக்கினர் அப்படி இல்லை. வந்தவுடனே என்ன பண்ணுறாரு? மன்றாடுகிறார், இறைவனை வேண்டுகிறார். அந்த மன்றாட்டும் கூட சாதாரண மன்றாட்டல்ல. 34 பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. இதே செயலைத்தான் இறைவாக்கினர் எலியா அந்த கைம்பனுடைய மகன் இறந்தபோது 3 முறை செய்வார். அவருடைய உடலோடு தன்னை அணைத்து கொண்டு அந்த குழந்தையை அணைத்து கொண்டு அவர் படுப்பார். அந்த குழந்தையின் மீது இப்பொழுதும் அதே செய்கிறார், அதே செயலை செய்கிறார். அந்த குழந்தையினுடைய வாயோடு வாயாகவும் கண்களோடு கண்காகவும் கைகளோடு கைகளும் வைத்து அந்த குழந்தையினுடைய உடலில் சூடேற்றுகிறார். 35 பின்பு கீழிறங்கி அறையிலேயே அங்கும் எங்கும் உலாவினார். அங்குமங்கு உலகினார். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி அவன் மீது படுத்து கொண்டார். அப்பொழுது பிள்ளை 7 முறை தும்மிய பின் கண் திறந்தது. இறைவாக்கினர் 2 முறை அந்த குழந்தையினுடைய உடல் மீது படுக்கிறார். ஆனால் எலியா இறைவாக்கினர் அந்த குழந்தையின் மீது 3 முறை படுப்பார். இங்கே 2 முறை படுத்த போது இந்த குழந்தை 7 முறை தும்மியது. 7 என்பது ஒரு முழுமை. 7 முறை தும்மியது. தும்மிய உடனேயே அதனுடைய கண்கள் திறந்தது. உடனே எனவே எலிசா கேக்கசியை கூப்பிட்டு அந்த சூனேம் பெண்ணை அழைத்து வா என்றார். அவ்வாறே அவன் அழைக்க அவர் எலிசாவிடம் வந்தார். அவர் அப்பெண்ணை நோக்கி உன் மகனை கூட்டிக் கொண்டு போ என்றார். ஆக உயிர் பெற்ற மகனை இந்த பெண்ணிடத்திலே ஒப்படைக்கிறார். இவருடைய இறை மன்றாட்டு, இவருடைய வேண்டுதல் இந்த குழந்தைக்கு குணப்படுத்தலை தருகிறது. ஆனால் கேக்கசியால் இதை செய்ய முடியவில்லை. காரணம் என்றால் கேக்கசி இறை வேண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த தான் கொண்டு வந்த ஊன்றுகோலுக்கும் தன்னுடைய செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனால் இறைவாக்கினர் அப்படி அல்ல. அதனால தான் இவர் பழுத்த பழமாக இருக்கிறார். இவருக்கு தெளிவாக தெரிகிறது எப்படி ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியும் என்கிற அந்த கலை அவருக்கு தெரிகிறது. எனவே இறைவனை வேண்டி இந்த குழந்தைக்கு உயிர் பெற்றுக் கொடுக்கிறார். 37 அப்பெண் உள்ளே வந்து அவர் காலடியில் தரைமட்டம் வீழ்ந்து வணங்கிய பின் தன் மகனை கூட்டிக் கொண்டு சென்றார். ஆக ஏறக்குறைய இந்த நிகழ்வு நாம் ஏற்கனவே பார்த்த முதல் புத்தகம், அரசர்கள் முதல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்த அந்த கைம்பனுடைய மகன் உயிர் பெற்றெழுதலை பின்னணியாக வைத்துதான் செயல்படுகிறது. எப்படி எலியா இறைவாக்கினர் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரோ அதே போல எலிசா இறைவாக்கினரும் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார் என்ற செய்தி இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இதன் வழியாக இறைவாக்கினருடைய 6வது வல்ல செயல் இங்கே நிறைவு பெறுகிறது. ஆக இந்த முதல் பகுதியில் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் பகுதியில் 3 வல்ல செயல்கள் நமக்கு முன்வைக்கப்படுகின்றது. முதல் வல்ல செயல் கைம்பனுடைய பொருளாதார அந்த வட்டிக்கு கொடுக்கிறவர்களுடைய அந்த துன்புறுத்தல், அந்த கடன்காரர்களுடைய துன்புறுத்தலிருந்து எப்படி அந்த கைம்பன் மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளை, அவர்கள் எல்லாம் இறைவாக்கினர் குழுவை சேர்ந்தவர்கள், அவர்களை காப்பாற்றுகிறார் என்பது. 2வது சுனேம் ஊரில் இருக்கிற ஒரு தம்பதியருக்கு, குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தையை கொடுப்பது, குழந்தை வரம் கொடுப்பது. மீண்டும் அந்த குழந்தை பிறந்து அவன் பெரியவனான பிறகு ஏற்பட்ட ஒரு காய்ச்சலினாலோ அல்லது நோயினாலோ குழந்தை இறந்த பிறகு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுப்பது. இந்த 3 நிகழ்வுகளும் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 பிரிவுகளாக முதல் பகுதியில் இருப்பது. அதற்கடுத்து 4ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதியில் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. 2 நிகழ்வுகளுமே வல்ல செயல்கள் தான்.
ஆக இந்த 4ஆம் அதிகாரத்தில் 5 வல்ல செயல்கள் இருக்கிறது. இறைவாக்கினர் ஆற்றிய 5 வல்ல செயல்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கிற போது இந்த 4ஆம் அதிகாரம் வரை 8 வல்ல செயல்களை நாம் பார்க்க முடிகிறது. எலியாவினுடைய 8 வல்ல செயல்கள். ஏற்கனவே 3 வல்ல செயல்களை பார்த்திருக்கிறோம். செய்தது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் மட்டும் 5 வல்ல செயல்கள் இடம்பெறுகின்றன. முதல் பகுதியில் 3 வல்ல செயல்கள், 2வது பகுதியில் 2 வல்ல செயல்கள் என்று 5 வல்ல செயல்கள் இடம்பெறுகின்றன. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த அடிப்படையில் இப்போ 7-8 வல்ல செயல்கள் இதில் நிகழப்போகின்றன. சொல்லப்போனால் எலியாவை விட எலிசா அதிகமான வல்ல செயல்களை செய்கின்றவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வரப்போகிற 2 வல்ல செயல்களையும் பார்க்க போகிறோம்.